ஓம் சார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசில் நான் பிரசாந்தை பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசில் அப்போலேருந்தே, அதாவது ஒரு பக்தி, ஒரு மரியாதை, அது வந்து நான் ரொம்ப பிரசாந்த் கிட்ட பார்த்துருக்கேன். பிரசாந்த் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். நான் அந்த பொறுமையாக இருக்கிற விஷயம், ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. நான் இந்த மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அவங்க அந்த ஜாயல் இது அவங்க பில்டிங் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் அவங்க வீடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் வந்து நிறைய நாட்கள் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னாலேயே பிரசாந்த் 5 மணிக்கெல்லாம் வந்து அப்போவே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பட்டு வேஷ்டியெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருவாப்புல. என்ன பாட்டு கிளாஸ் தானே உட்காடுறோம், கச்சேரிக்கா உட்காடுறோன்னு பார்ப்பேன். இப்படி பிரசாந்த் என்ன சார் மியூசிக் கற்றுக்குறேங்க சார். சரிப்பா உட்காந்து ரியலி அப்போவே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து அந்த டெடிகேஷன் அதே மாதிரி பிரசாந்த் ஐ கேன் நாட் ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. டான்ஸுனாக்கா அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறது, சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறது எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்த உடனேயும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கொஞ்சம் யோசிப்பாப்பில், அப்புறம் வந்து ஹீல் டூ இட். ஸோ அந்த மரியாதை, அந்த டெடிகேஷன், அந்த ஒரு பக்தி, அது எல்லாமே நான் பிரசாந்த் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். அது என்றைக்குமே வந்து பிரசாந்துக்கு கை கொடுக்கும். பிரசாந்தோடைய லைஃப்பை பெருசாக இன்னும் கொண்டு போகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப 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 எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லணும் தியாகராஜன் அண்ணா. அண்ணா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது 1978 பாண்டிச்சேரியில் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் போய் மீட் பண்ணேன் அவரை. அங்கே போய் மீட் பண்ணி நான் கொஞ்சம் நிறையா சில்க் ஸ்மிதா பாட்டெல்லாம் ஆடுவேன். நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பொன்மேனி அதெல்லாம் ஆடுவேன். அண்ணா வந்து எனக்கு சில்க் மோகன்னே பேர் வச்சிட்டார் எனக்கு ஆக்சுவலி. அப்படியே பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏ மோகன் டான்ஸ் ஆடுறான்னு. என்ன இது நைட் கிளப் மாதிரி நம்மள ஆட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு. இல்லை, எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணாவுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். அன்பு அப்படியே கொட்டுவார் நம்மக்கிட்ட. அதனால ஃபோன் எடுத்தோடனே திட்டுவார், எடுத்தோடனே திட்டுவார். டேய் என்னடா பண்ணுற அண்ணா வீட்டில் தான். எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க. ஐயோ சரி நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு. அதாவது என்னுடைய பல வருஷ கனவு வைகாசி பிறந்தாச்சு நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தியாகராஜன் அண்ணாவுடைய படங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு சேது, அந்நியன், எத்தனையோ படங்கள், கேபி சாரோட படம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் கூட அண்ணாவோட டைரக்ஷனில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நிறையா நாட்கள் அழுதுருக்கேன் நான். ஏன்னா நிறைய படங்கள் இப்போ கூட நான் சசிகுமாரோட எவிடன்ஸில் பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன், ரோபோ சங்கரோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். எத்தனை படம் பண்ணினாலும் பிரசாந்த் கூட இந்த அந்தகன் படத்தில் பண்ணது எனக்கு ஒரு பெரிய 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 எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது பெரிய பாக்கியம். அதுக்கு வந்து அண்ணாவுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகும். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் டேய் இது நீ பண்ணால் நல்லா இருக்கும்டா, பாடா கிளம்பி நாளைக்கு ஷூட்டிங் மவுண்ட் ரோடு வந்துடு அப்படின்னாரு. சரின்னு நான் வரேன். எனக்கு அன்றைக்கி ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஐயோ நாளைக்கு என்ன சீன் இருக்குமோ, பிரசாந்தோட சீன் இருக்குமா தெரியலையே. ஐ வாஸ் ட்ரீமிங் ஆக்சுவலி. அப்புறம் அங்கே போய் பிரசாந்தை பார்த்த உடனே தான் ஐ ஜாலி பிரசாந்தோட சீன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் கூடாதுன்னா மறக்கவும் முடியாது என்னால். ஸோ அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த படத்தில் இன்னும் பெரிய கேரக்டராக கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ரியலி ஸோ ஹாப்பி. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் வனிதாலாம் நல்ல பிக் பாஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிறையா விஷயங்கள். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி லவ்லி ஃப்ரெண்ட் ஆஃப் மை. அழுதது கமல் சார் கேட்டார், ஏங்க அவங்க எலிமினேட் ஆனதுக்கு நீங்கள் ஏன் அழுதிங்கன்னு. இல்லைங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே பர்சனுங்க அவங்க வழியில் போயிட்டாங்க அப்படின்னு. தேங்க்யூ வனிதா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்குமே ரொம்ப 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 எல்லாரையும் மீட் பண்ணுறது சந்தோஷம். நீ என்னப்பா இப்படி ஆகிட்ட, பெருசாகிட்ட படவா, இத்தனோண்டு பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம்
100 நாட்கள் இல்லை, அதற்கு மேலேயே ஓடக்கூடிய பெரிய ஒரு திரைப்படமாக இருக்கும். ஏன்னா அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன கதைன்னு. ஆனால் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. ரொம்ப பெரிய படமாக வரும் பிரசாந்த். இனி வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் பிரசாந்த். யூ கெட் எவ்ரி திங், யூ வில் மேக் இட் சக்ஸஸ். வி ஆர் ஆல் தேர் வித் யூ ஆல்வேஸ். லவ்லி பாய், லவ்லி பாய். இஸ் எனக்கு சொல்ல தெரியல, நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். நல்ல பெருசாக வரணும். இன்னும் பிரசாந்த் வந்து இன்னும் நிறைய பண்ணணும், வாழ்க்கையில் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். அதுக்கு நான் சாய்ராம் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஐ நீட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தியாகராஜன் அண்ணா. டெஃபினெட்லி தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ படங்கள்லாம் நடித்தோம். நான் முதல் மேடை வர்றது இந்த அந்தகன் படத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வர்றது, அந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ வெரி மச். உங்களை எல்லாம் சந்தித்தது, மீடியா பீப்புள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன். இங்கே வந்து பேசுகிறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஃபிலிம். ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. இட் இஸ் மோர் அன் எமோஷன். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் in my life, my godfather, I would say, Tyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜில், அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ but I never imagined, அது என்னன்னு தெரியல, there's something about Prashant that Prashant வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். You just don't want to, you know. I never imagined that I will have such a ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து I think it is most valuable. He's the most wonderful boy who has turned into a man today. I'm so proud of him. And அவரோட பர்சவியரன்ஸ், ஜென்யூனிட்டி, ஆனஸ்டி, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா, அப்பா தான், போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும். தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள். ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானாக ப்ரமோஷன் ஆகிடும், இது தானாக ரீச் ஆகிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதுன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன். பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது, இல்லை நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல, அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறதில்ல. அப்போது எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம். When I knew it was uncle's film and I worked in the film, அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. I don't think anybody has done that.
that is something, it really means a lot. It's not that அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறாரு, கிடையாது. He values people, he values talent. Somewhere he felt. அப்புறம் in this thing I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு ட்ராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகி ஐயோயோ ஃபோன் போயிடுச்சே, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சாரு. அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள், என் ஃபோன் தொலைஞ்சிச்சு. நீ எங்கே இருக்க? அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time. And I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன். நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், அஃப்கோர்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே. அப்போது வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமாக ஐ டோல்ட் ஹிம். ஐம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹீ டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹீ டென்ட் சே, நிஜமாக சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிற எல்லாம். பட் சத்தியமாக யூ நோ வேர் இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். Life goes a full circle, 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. எல்லாருக்கும் வணக்கம். I'm so excited to be here. நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர், அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். And தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை, அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting. Because Simran ma'am and Prashant sir on the panna padangale, like the combination was so epic, and such powerful characters. Ninga vandu and Hindi paathirundinga ella character ku oru mukkiyathanam irukum. So finally I got casted, and this was such a special film, I think, because avaroda son or actor nala, and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So vandavanga ellarume, I think, didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership. And everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him. The media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see him coming back, not just with அந்தகன் பட் கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen. So I'm really looking forward to it. நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் there's no one like you, Prashant. அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, ஹீஸ் பின் ட்ரைனிங் நாட் ஜஸ்ட் வித் மியூசிக், டான்ஸ் அண்ட் ஸ்டன்ட்ஸ் எல்லாமே, பட் ஹீ இஸ் ஆல்சோ அப்சஸ்ட் வித் சினிமா. நிறைய பேர் அப்சஸ்ட் வித் சினிமான்னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா, ஃபில்ம் மேக்கிங். இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் சம்ஒன் தட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கலனாலும் he is up to date with the latest technology, with innovations in cinema. So I think it's very inspiring, and having a father like Tyagarajan sir is a blessing.
you know, you feel very jealous, but then I know seri en buddy dhaan, so parvailla, he's sweet. And look at the cast. I mean, inga trailer liyum paathirupinga, ovvoru character is amazing. Paavo, sorry na ungala adichiten nariya, adu neenga marandittenga, so nalladhu thirumba nyabagappaduthuren. But ஆமாம் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர். பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ், நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்கள. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம். வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous. And ரொம்ப சந்தோஷமாக இருக்குது to be speaking in Tamil ஒரு மேடையில், and to see all of you again. Nijama, it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like, it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, you know, he's just made me, I don't know, I feel like I look like this little apple. Pretty fresh in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagran sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க. தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்லேருந்து. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே தூங்கிட்டேன். தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம். என்னத்துக்கு அண்ணன் நடிச்சாவது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டுருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. திடீர்னு தியாக சாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் ஃபோனில் இருந்து, இல்லை ஒரு கிளம்பலையா, ஐயோ இது மறந்துட்டாரு அப்படி, ஐயோ சார் 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 சாரி சார் சாரி சார். என் வீட்டுக்காரர் வந்து என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84 ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கன். அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாகு சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவர் தான். இப்போது நான் 9th வந்துட்டேன் சினிமாவில். வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கார போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ண 2 பேரும் சொல்லி பார்த்தாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏவிஎம்மில் இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் சார் தியாகுஜி, பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேறு வச்சாவ் அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாது அவங்க கை, எவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பார்த்தா வெளியே வந்தால் அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க, போய் தியாக சார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாகு சார் வேறு பிஸியாக இருக்கார். ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணோம் அவர். நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். சார் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏம்மா அவனுக்கு எந்த ஊர் அப்படிம்பார் அவர். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னேன். முதல்ல எல்லாம் எனக்கு பயம், அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்னு. அதனால நான் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நல்லா சொன்னேன். அப்போது இந்த ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டார். நான் போய் தியாகு சார் ஒரு நிமிஷம் வாங்கலை, அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன்.
சரி, என்ன முடியவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்லை, வயசும் இல்லை. இப்போ இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வா உருவசி, நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் இப்போ அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் உருவசி உங்ககிட்ட, என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது. அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு நாள் இல்லை 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கட்டும், ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய், நஷ்டம் தானே உங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன், ஆமாம் சார், ஐயோ பயங்கர நஷ்டம், அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க போய்டுவாங்க, ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ நான் சார் கவலைப்படாதீங்க சார், தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது, தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏம்மா நீ என்னம்மா படித்த? நீ ஒரு 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தானே படி ஷூட்டிங் வந்துச்சு, நல்ல வேலை எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினில் வந்து தியாகு சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் விடுறாங்களா? யாருமா அவனுக்கு சொன்னது? தியாகு சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கா அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு, ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை. இமியளவும் பிரச்சுவை நான் ஃபஸ்ட்டு நான் எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ, தமிழுங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரிலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் எல்லா தடவையும் மன்னவா எடுத்தாங்க, அப்பவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி, அப்பவும் போய் ஒர்க் பண்ணோம். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம்.